திருநாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டிக் சிவலம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சித்தர்களுடைய வழிமுறையில் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது முதல் பகுதி போட்டிருந்தேன். அதனுடைய 2ஆம் பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோய் வந்தவனோ குணப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லவே இல்லை. நோய் வந்துட்டுது, நான் குணப்படுத்துகிறேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த நோய் பரம்பரை சம்பந்தமான வியாதி. உணவுப் பொருட்கள் மூலமாக இந்த வியாதி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. நல்லா ஞாபகம். கேன்சர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள் மூலமாக ரொம்ப 0.5 அவ்வளோதான் வரும். ஆனால் ஜெனட்டிக்காக அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம், எங்கள் அப்பாவுக்கு இல்லையே, எங்கள் தாத்தாக்கு இல்லையேமோ, ஆனால் உங்கள் பார்ட்னருக்கு இருந்திருக்கும். அப்படி இருந்தால் தான் வரும், இல்லைன்னா அது வரவே வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் கேன்சர் சம்மந்தமான பெரிய டாக்டர்கள் இருக்குங்களா, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பகிரங்கமாக சொல்லுவாங்க. இப்போ சென்னைக்கெலாம் போனீங்கன்னா கேன்சர் அப்படின்னு போனோன்னே அவங்க உடனே இது பண்ணுறது தான், ஜெனட்டிக்கலாக உங்கள் குடும்பத்தில் இருந்திருக்கும், உங்கள் குடும்பத்தை எடுத்து பாருங்கன்னு சொல்லி டீட்டெயில் இதை தான் கேட்பாங்க. ஏன்னா இது உணவுப் பொருள் மூலமாக வருவது அப்படிங்கிறது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி. உணவுப் பொருள் மூலமாக வருவது அப்படின்னா, இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகளில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா காஃபி, டீ, அப்புறம் சூடான பொருட்களை எல்லாம் பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வர முடியல. பிளாஸ்டிக் கவர், இந்த பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வரப்போ அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள அந்த கெமிக்கல் உள்ளே போகிறப்போ படிப்படியாக கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறத இன்றைக்குள்ள மருத்துவ ஆய்வு உறுதிப்படுது. சரிங்களா? மித்தபடி கேன்சர் நம்ம பரம்பரையாக வரக்கூடியது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, பெரியம்மா, மாமா இப்படி உங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். அசால்ட்டாக இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி சில குறிப்புகள் சொன்னேன், ஜோதிட ரீதியான சில குறிப்புகள். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து அலர்ட்டாக இருந்து நீங்கள் அந்த வியாதிகளை வரவிடாமல் தடுக்கணும். இன்றைக்கி மருத்துவத்தில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள மருத்துவ ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 வருடங்கள் அதனால கொடுங்க, எந்த ஒரு அது ப்ரெஷராக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, அதற்கு 9 வருடங்கள் தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக்னு நான் சொல்கிறது மருந்து மாத்திரை இல்லை, நம் உண்ணுகின்ற உணவு முறைகளை மாற்றங்களை ஏற்படுத்தணும். உண்ணுகின்ற உணவை சரியான முறையில் மாற்றங்கள் செய்து நம்ம சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு 9 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அது உங்களை கடந்து போனால் உங்களை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு இன்னைக்கு மருத்துவ ஆய்வுகள் நிரூபிக்கிறதாக இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் பெரிய பெரிய டாக்டர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் சாதாரணமாக யூடியூப்பு, கூகுள் இதெல்லாம் அதுலேயுமே பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். அப்படிதான் இப்போ நம்ம நம்ம குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டேன், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் இந்த வீடியோவில் மீண்டும் நான் சொல்கிறேன், நான் அவேர்னஸ் பண்ணுறேன். நான் இதை வச்சு காசு பண்ணுறதுக்காக இவங்க வாங்க நான் உடனே அதெல்லாம் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், வந்ததுக்கப்புறம் மருத்துவத்துக்கு நான் போகவே இல்லை, அது வேறு மாதிரியான விஷயம். நான் சொன்னேன், வருவதற்கு முன்னக்கூடிய தடுத்து கொள்ளுங்கள், தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் உடம்புல நிறைய இடங்களில் கேன்சர் வருது, உடம்புல எல்லா இடங்கள்லையும். அதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடியது உடம்புக்கு வெளியே ஏதாவது கேன்சர் வருது அப்படின்னா அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம வெட்டி எறிவது மூலமாக சரி பண்ணிடலாம். நல்லா ஞாபகம். அதே மாதிரி கேன்சரில் ஆண்களை விட பெண்களுக்கு கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். குறிப்பாக பெண்களுக்கு மார்பகம், அப்புறம் கர்ப்பை, யூட்ரஸ்,
இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கேன்சர் வந்துன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது ஒரு ஆண் பெண் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு ஆணை விட பெண்ணை வந்து ஈஸியாக செக்யூர் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு யதார்த்தமாக. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக சில மெடிசன்ஸ் இது வந்து மீண்டும் நான் சொல்கிறேன், எனக்கு ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், புரோகிதம் அது தெரியும். நம்ம வந்து இந்த மாதிரியான சித்திர மார்க்கத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளால் இதை வந்து சொல்ல முடியுது. மற்றவர்களால் ஒரு ஜோசிட்டு போனால் இதை சொல்ல முடியாது, ஒரு மருத்துவட்டு போனாலும் அவரால் சொல்ல முடியாது, நல்ல ஒரு மாந்திரிகத்தை போனால் சொல்ல முடியாது. நான் வந்து இந்த குரு பாரம்பரியத்தில் சித்தர்கள் வழிபாட்டில் வர்றதுனால தான் இதை வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது. குருநாதர் கொடுத்த வழிமுறையில் நம்ம பயன்படுத்தி என்னுடைய பிறப்பு, என்னுடைய குடும்ப பரம்பரையின் மூலமாக சித்தர் வழியில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து நம்ம அனுபவித்து நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தி பார்த்து தான் நம்ம வந்து சொல்கிறோம், சரிங்களா? ரைட். இப்போ இந்த 2வது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, கேன்சர் நோய் வராமல் தடுப்பதற்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம வந்து காப்பாக இருப்பதற்கு ரொம்ப மெயினான ஒரு சூப்பரான மருந்து. உடம்புல எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கேன்சர் இருக்கட்டும், வரட்டும், நான் சொல்லி இருக்கட்டும், வரட்டும், எதில் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக அந்த மனிதர்களுக்கு வெள்ளை பூசணின்னு சொல்லுவோம் இல்லைங்க, வச்சுக்கோங்க, வெள்ளை பூசணி. இந்த வெள்ளை பூசணியை வந்து மனிதர்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். வெள்ளை பூசணியை வந்து இங்கே ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளை பூசணி அப்படிங்கிற உணவை நீங்கள் உடம்புல எடுத்துக்கொண்டு சாப்பிடுகின்ற பொழுது மருத்துவ ரீதியாக, நான் மீண்டும் நான் சொல்கிறேன், மருத்துவ ரீதியாக வெள்ளை பூசணியை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது வேற. எனக்கு இந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் மைண்டு வேலை செய்யுது. நீங்கள் உணவு சாப்பிடுவது வந்து உடம்புக்கு டேஸ்ட்டுக்கு, ஆனால் இங்கே மனசு வேலை செய்யுது. அப்படி வேலை செய்கின்ற பொழுது வெள்ளை பூசணியை சாப்பிடுபவர்கள் அது சாப்பிடக்கூடிய காலகட்டங்களில் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் இதில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் வெள்ளை பூசணியை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 3 மாதங்களும் எந்த சூழ்நிலையிலும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. நல்லா ஞாபகம், அசைவ உணவுங்கிற தொடவே கூடாது. இப்படி வெள்ளை பூசணியை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ரெகுலராக சாப்பிடணும். இந்த ரெகுலராக வெள்ளை பூசணி தடியங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம தென் மாவட்டங்களில் தடியங்காம்பாங்க, மற்ற இடங்களில் வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. கூஷ்மாண்டா, ஆயுர்வேதத்தில் கூஷ்மாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேத மருந்தில் கூஷ்மாண்டா அப்படிம்பாங்க. இந்த வெள்ளை பூசணி என்று சொல்லக்கூடிய தடியங்காய் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை வந்து யார் ஒரு உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரணும். உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்களா அப்போ உங்களுக்கு ரெகுலராக, நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து ஒரு 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க, ரைட்டு, அப்புறம் ஒரு மாதம் விட்டுலாம், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாதம், இப்படியே நீங்கள் தொடர்ந்து இப்படியே சாப்பிடுகின்ற பொழுது ஏறக்குறைய வந்து உங்கள் பரம்பரையிலிருந்து கேன்சர் இருக்குமானால் ஒரு 9 வருடங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கேன்சர் அப்படிங்கிறது உங்களுடைய ஜெனட்டிக்குள்ளே வராது. அப்போது நான் வந்து ஒரு இளைஞன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 20 வயசில் உள்ள இளைஞன் அப்படின்னா நான் இப்போமே சாப்பிட ஆரம்பித்தேன்னா நாளைக்கு எனக்கு திருமணமாகி எனக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஜெனட்டிக்கலாக வராமலேயே தடைப்பட்டு போகும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு உணவு முறை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி. சரியா? இந்த வெள்ளை பூசணி அப்படி பற்றி சொன்னால் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எக்கச்சக்கமாக சொல்லலாம். வெள்ளை பூசணியை பற்றி இன்னொரு சின்ன ஒரு கருத்து, எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு விஷயம். இதெல்லாம் நான் நிறைய எக்கச்சக்கமாக நான் பார்த்துட்டேன். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் நடக்காது. இதை ஏன் சொல்கிறேன்னா, பசங்க சொன்னால் செய்ய மாட்டாங்க, இது ஆண்களுக்கு உண்டான விஷயம் அல்ல சொல்கிறேன். பெண்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்காது. என்னன்னு கேட்டால், பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருக்குது, கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் லட்சணமாக இல்லை அப்படிம்பாங்க. அப்போ நான் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருமணம் நடப்பதற்கு உண்டான சில மந்திரங்களை உபதேசம் செய்யும். அகஸ்தியருடைய மந்திரவாள், இல்லை பார்வதி சுயவரா மந்திரம், இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது, குஷ்மண்டம், இந்த மாதிரி மந்திரங்களை உபதேசம் செஞ்சு சைவ உணவு சாப்பிட சொல்லிட்டு அவங்கள ஒரு 6 மாதம் என்ன செய்வாங்கன்னா வெள்ளை பூசணி சாப்பிடும்.
இந்த வெள்ளை பூசணி சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்கள சொல்லி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உங்களை இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து ஃபோட்டோ எடுங்க, ஒரு 6 மாதம் கழித்து ஃபோட்டோ எடுங்க, எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்தால் அவர்கள் மிரண்டு போவார்கள். அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு மினுமினுப்பு அவர்கள் உடம்பில் ஏற்படும். இது இப்படி எத்தனையோ திருமணம் தடையாக இருந்த எத்தனையோ பெண்களுக்கு இந்த வெள்ளை பூசணி மூலமாக வந்து அவர்களுக்கு ஈஸியாக கல்யாணம் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நிஜம், இதான் அனுபவம், இதான் ஆராய்ச்சி, இதுதான் நிஜம். சரிங்களா? இந்த வெள்ளை பூசணி கேன்சர் இருக்குன்றது இந்த இடத்துல இப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. வெள்ளை பூசணி, அப்போ அந்த வெள்ளை பூசணி சாப்பிடுகின்ற பொழுது அது சாப்பிடக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயமாக சைவ உணவு சாப்பிட வேண்டும் என்பது மட்டும்தான் இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நல்லா ஞாபகம். இதுக்கு அடுத்தாப்புல இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூதுவளை அப்படின்னு இருக்கு. இது மகான் வள்ளலார் கண்ட மருத்துவத்தில் காயக்கல்பத்தில் தூதுவளை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த தூதுவளைங்கிறது நம்ம பொதுவாக சளி தொந்தரவுக்காக சொல்லுவோம் நிறைய பேர்கிட்ட வந்து. சரிங்களா? அப்போது இந்த தூதுவளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி வந்து வெள்ளை பூசணிங்கிறது உடம்புல வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா உடம்புல என்னென்ன இடங்கள்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் போய் கேன்சர் செல்ஸ்களை வரவிடாமல் தரும். ஆனால் மனிதனுக்கு மூச்சு சம்பந்தமான இடங்களில் வந்து கேன்சர் செல் வந்து வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக லங்ஸில் வந்து வரும். அப்போ அந்த லங்ஸ் தான் ரொம்ப மெயின். கேன்சரில் வந்து லங்ஸ் கேன்சருக்கு வந்து பெரும்பாலும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிதான் சொல்லப்படணும். சரிங்களா? அது வந்துட்டாலே கை விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவாங்க. ஒரு உடம்புல கேன்சர் இருந்ததுன்னா அதில் 4th ஸ்டேஜ் கேன்சருங்கிறது லங்ஸுக்கு போகிறது தான், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி வந்து லங்ஸ் சம்பந்தமான கேன்சர் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை மூலிகை இருக்குது பார்த்தீங்களா, தூதுவளை லேகியம், தூதுவளை டேப்லெட் இதெல்லாம் இருக்குது கடைகளில். இந்த தூதுவளை லேகியம், தூதுவளை டேப்லெட்டை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தாப்புல மூக்கரட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. சரிங்களா? ஆயுர்வேதத்தில் வந்து கோட்டக்கல் மருத்துவத்தில் மூக்கரட்டை மாத்திரை, மூக்கரட்டை ஜூஸ், புனர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்னானா மீண்டும் உயிர்ப்பிச்சு மனுஷனை பழைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது லங்ஸ். அப்படிப்பட்ட அந்த லங்ஸை வந்து உயிரோடு வைக்கக்கூடியது. அதில் எப்படிப்பட்ட தொற்றுகள், எப்படிப்பட்ட கேன்சர் செல் வந்தாலும் அதில் இருந்து அதை நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளையும் மூக்கரட்டை வந்து கிட்னி சம்பந்தமான விஷயத்துக்கு வேலை செய்யும். அது அது ட்ராக், அதுக்குள்ளே நான் போகலை. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன்சர் உடம்புக்குள்ளே வந்தாலே இது 4th ஸ்டேஜ்னு வரும் பார்த்தீங்களா, 3rd ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த 4th ஸ்டேஜுங்கிறது எங்கே போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% வந்து எல்லாருக்கும் வந்து லங்ஸில் அதை போய் கைவிடும். லங்ஸை தான் அடிக்கும். லங்ஸை போய் அடித்து தான் மூச்சோட முடியாமல் கேன்சர் பேஷண்ட் வந்து டவுன் பண்ணி உயிர் போக வைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவஸ்தை, மூச்சோட முடியாமல் அவஸ்தை வைக்கும். அப்போது கேன்சர் வந்தவர்களும் கூட குணப்படுத்த முடியுங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரல, ஏன்னா அவங்க என்ன கண்டிஷன் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தூதுவளை மூக்கரட்டையை வந்து சாப்பிடணும். ஆனால் சைவ உணவு தான் சாப்பிடணும், அதுதான் மெயின். அப்படி சாப்பிட்டார்கள்னால் அவருடைய மரணமானது தள்ளி வைக்கப்படும். உதாரணத்துக்கு டாக்டர்கள் வந்து இப்போ ஒரு 2 மாதத்தில் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 1.5 வருஷம் அவங்க வந்து நீட்டு ஆயுளோடு இருப்பாங்க. ஒரு 1.5 வருஷம் அவங்க எக்ஸ்டன் ஆவாங்க. இதை உறுதியாக வந்து நம்ம சொல்லணும். இப்படி நம்ம நிறைய என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் வழிமுறையில் வந்து கேன்சரை வந்து தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. இதை வந்து நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. இதை பற்றி வடலூர் மகான் பயங்கரமாக வந்து சொல்கிறார். என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் சொல்லும் ஐயா, என்னுடைய குருநாதர் வராய் சுப்பிரமணிய சடையப்படி, இவங்களாம் இதை பற்றி எக்கச்சக்கமாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்து இந்த கேன்சர் சம்பந்தமான சில விஷயங்களை அடுத்த இன்னொரு 3வது பகுதி அதில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? குருஜி மிஸ்டிக் சுவையோட டீம் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்குள்ள உடைய நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.